அனைவருக்கும் வணக்கம். நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதே டேஸ்ட்டில் இதே பக்குவத்தோட அருமையான டேஸ்ட்டில் மசாலாலாம் க்ளீனாக வறுத்துட்டு போட்டு சூப்பராக சாப்பிட்லாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஓகேங்களா. யாரே ஆகட்டும். ஒரு நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நாட்டுக்கோழி இந்த க்ளீனாக தோல் க்ளீனாக அந்த ரெக்கெல்லாம் எடுத்துகிட்டு மஞ்சள் தடவி கழுவிட்டு அதுக்கப்புறம் க்ளீனாக கட் பண்ணி வச்சு பர்னிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ளீனாக கழுவி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ குழம்பு செய்ய போகிறோம். கொத்தமல்லி, தக்காளி 1/2 கிலோ, கருவேப்பிலை இதில் பாதி எடுத்துக்க போகிறோம், வெங்காயம் 1/4 கிலோ, பூண்டு, கடுகு கலப்பு, இஞ்சி விழுது, தேங்காய். பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டம் மஞ்சத்தூள் மட்டும் சேர்க்க போகிறோம். மற்றபடி அந்த தூள் ஐட்டம் எதுவும் சேர்க்கலைங்க. எல்லாம் அந்த மல்லி, காரம் தேவையான மிளகாய், கடல, மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம் ஒரு 10 பீஸ் இருக்குது. இவ்வளோ தாங்க. இதை வச்சு ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். சாத்து ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கிரேவியாக செய்யலை, சாத்து ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறோம். இது எப்படி செய்யணும் பார்த்தீங்கன்னா அதில் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஃப்ரை பண்ணிட்டு மறுபடியும் அரைச்சி மறுபடியும் ஊற்ற போகிறோம். நீங்கள் எந்த மாடல் மெத்தட் வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போது எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடாக இருக்குது. இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆகிட்டு வருது. இதை பூண்டு போட்டுடலாம். இப்போ தேங்காய் உப்பு போட்டுடலாம். போட்டு அப்படியே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துடலாம். அதில் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்தாச்சு. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் இது போல் வதக்காமல் அரைக்காமல் கூட ஊற்றி செய்யலாம். அது உங்களுக்கு எப்படி இருக்குமோ ஒரு இடங்களில் ஒரு மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்டு செய்வாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ செஞ்சுக்கலாம். நம்ம கருவேப்பிலையில் கொத்தமல்லி போட்டிருக்கோம். நல்லா ஃப்ரை பண்ணுறோம். உப்பு இதில் போட்டாச்சு. உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இல்லை தக்காளி இதில் போட்டாச்சுங்க. தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஏன் நல்லா அதிகமாக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் தக்காளியும் அதிகமாக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழம்பு ரைஸுக்கு இருக்கும் குழம்பு சாப்பிட்ற அளவு செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணியாட்ட செய்யணும். அதனால் அது அதிகமாக போட தான் செய்ய முடியும். கிரேவி இது செய்கிற மாதிரி இருந்தால் இந்த அளவுக்கு தேவை கிடையாது. எல்லாமே கம்மியுமே போட்டு செஞ்சுக்கலாம். இதெல்லாம் போட்டு அரைச்சி ஊற்றும் போது தான் நம்ம குழம்பு பார்த்து கரெக்டாக வரும். ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தக்காளி வெங்காயம் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஓகேங்களா. நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து செஞ்சுக்கலாம். நல்லா ஃப்ரையாக இருக்கும். இது கூட இஞ்சி விழுது போட்டுடலாம். இஞ்சி விழுது போட்டாச்சு. போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க. லாஸ்ட்டாக தேங்காய் சேர்க்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இது கூட தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து ஆற வச்சுட்டு க்ளீனாக அரைச்சிடலாம். இதை இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன போதுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது க்ளீனாக ஆற வச்சிடலாம். அரைச்சிடலாம். இப்போ மசாலா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துடலாங்க. நீங்கள் வேணும் தனித்தனியோட வறுக்கலாம். நான் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுக்க போகிறேன். இப்போ இல்லை ஒன்றா போட்டுட்டு லைட்டாக சோறு க்ளீனாக வறுத்துட்டு இதை அரைச்சி போட்டலாம். ஓகேங்களா. எந்த தூளும் எதுவுமே மஞ்சள் தூள் மட்டும் தான் போட போகிறோம். வேறு சில மஞ்சள் கூட கட்டி இல்லை, அதனால் மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். மற்றபடி எந்த ஒரு தூளும் சேர்க்க போகிறது இல்லைங்க. மசாலா இவ்வளோ தாங்க. நாட்டுக்கோழி குழம்புக்கு சூப்பராக இருக்கும். இல்லை வேறு மற்ற கூட செய்யலாம். எல்லாமே சூப்பராக தான், அருமையாக தான் இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இந்த அளவுக்கு படம் புரிஞ்சிருச்சு. அளவுக்கு நல்லா க்ளீனாக ஃப்ரை ஆகிருக்கு. அது வாசனைக்காகவும் சூப்பராக வந்துடுது. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அப்புறம் ஆறிட்டுருக்கு. இப்போ க்ளீனாக அரைச்சிடலாம். இது நல்லா அரைச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த தக்காளிலாம் சேர்த்து அரைச்சிடலாம். க்ளீனாக ஆறிட்டுருக்கு. க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது தண்ணி தேவையான தண்ணி ஊற்றிங்க. க்ளீனாக அரைச்சிருங்க. குக்கரை தான் அந்த நாட்டுக்கோழி குழம்பு செய்ய போகிறோம். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிக்கும். கடுகு பொரிச்சு கருவேப்பிலை போட்டுடலாம். அப்படியே இந்த அரைச்ச மசாலா போட்டுடலாம்.
அரைச்ச மசாலா ஊற்றியாச்சு. இந்த ஜார்லாம் கழுவிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். அப்படியே கூடவே இந்த மசாலா போட்டுடலாங்க. மசாலா அரைச்சி வச்சிங்களா, அந்த மசாலா போட்டுடலாம். போட்டு நல்லா கலக்கிங்க. தண்ணி இன்னும் தண்ணி ஊற்ற வேண்டியது கட்டியாக இருக்குது. நம்ம கிரேவி பார்த்து செய்யணும் இருந்தால் இது போதும். நம்ம குழம்பு தான் செய்ய போகிறோம். அதனால் இன்னும் தண்ணி குறைஞ்சி ஒரு 1/2 லிட்டர் மேலே ஊற்றிடலாம். இப்போ மசாலா எல்லாமே போட்டு கலந்தாச்சுங்க. இப்போ நம்ம கறியை போட்டுடலாம். கறி போட்டு தண்ணி எந்தளவு வேணுமோ தண்ணி ரெடி பண்ணி வச்சுங்க. அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு ஒரு 4-5 விசில் வருங்க. இந்த நாட்டுக்கோழி கொஞ்சம் வேகிறது லேட் ஆகும். ஒரு 5 விசில் வந்தால் இந்த கோழி இறக்கிடலாம். இதெல்லாம் கலக்கிட்டு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் உப்பு காரம் கரெக்டாக ஓகேவா செக் பண்ணிங்க. செக் பண்ணதுக்கப்புறமா ஓகே போதும் அப்படின்னா குக்கர் மூடி போட்டு அப்படியே ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடிங்க. ஓகேங்களா? அப்படி 2 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா அந்த உப்பு காரெலாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஓகேங்களா? 2 நிமிஷம் வேகட்டும். அப்படியே கோழிக்கறி குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ரைஸ் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ இன்னும் விசில் வைக்கல. இப்போ இந்த உப்பு காரம் எல்லாமே கட்டாக போட்டுரும். கட்டாகவே இருக்குது. இப்போ இந்த குக்கரை மூடிட்டு அப்படியே ஒரு 4 இல்லை 5 விசில் விட்டுரும். சூப்பராக வந்துடுங்க. ஓகேங்களா? குக்கர் போட்டு விசில் போட்டாச்சுங்க. குறைஞ்சி 4 இல்லை 5 விசில் வந்துச்சுன்னா அப்படியே இறக்கிட்டா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. ரைஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படியே 4 விசில் வந்துச்சுங்க. இறக்கலாம். அப்படியே விசில் வர சவுண்ட்லேயே பார்த்திங்கன்னா அப்படியே கமகமன்னு இந்த மசாலா அரைச்சி போடுறது உங்களுக்கு கமகமன்னு சூப்பரான மனமாக வாசனையாக வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் லைட்டாக விசில் போட்டோம். கொத்தமல்லி போட்டு கலக்கிட்டு அப்படியே சூப்பர் டேஸ்ட்டில் சாப்பிடலாம். நீங்கள் நாட்டுக்கோழி குழம்பு சூப்பர் டேஸ்ட்டில் 3 விசில் விட்டு எடுத்துருக்கோம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு க்ளீனாக வந்துட்டுருக்கு. அப்படியே எப்படி பார்த்துடலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிங்க. நம்ம சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு செஞ்சுருக்கோம். ஓகேங்களா? டிக்காக பாருங்கள், டிக்காகவும் இருக்குது. அதே போல் நம்ம ரைஸ் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக செஞ்சுருக்கோம். நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நாட்டுக்கோழி சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும். கமகமன்னு அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஓகேங்களா? நீங்களும் இதே டேஸ்ட்டில் இதே மசாலோட நாட்டுக்கோழி சூப்பராக அருமையாக செஞ்சு சாப்பிடுங்க. இதே வாசனை கமகமன்னு சூப்பராக மசாலா அரைச்சி வறுத்து போட்டிருக்கோம். அந்த வாசனை கமகமன்னு அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன். புதுசான வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நண்பர்களுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இதே மெத்தடில் செய்யுங்க. சூப்பர் டேஸ்ட்டில் செய்யலாம். ஓகேங்களா? அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு நாட்டுக்கோழி. அப்படியே ரைஸுக்கோ சப்பாத்திக்கோ தோசைக்கோ எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும். ஓகே.